விட்டுடுங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லா இருக்குது, அதுக்கு பாட்டுக்கு நேச்சுரலாக இருந்துட்டு போகணும். அதுக்கிட்ட போய் நோண்டி அதை இது பண்ணி, அது இல்லாட்டி ரோட்ல போய் அதை யாராவது அடிப்பட்ட ஹெல்ப் பண்ணுங்க. கேஸ் வரதான் செய்யும், அது சட்டம். அப்படி ஈவன் ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட்டில் கூட இது கேஸ் இருக்குது. எப்படின்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் யாரை வேணால் இப்போ பண்ணலாம், ஆம்புலன்ஸ் சொல்லி கொடுக்கலாம், கொண்டு போய் அட்மிட் பண்ணலாம். they cannot be need not be called for witness. சரி. உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுவது, they enter into covenant with God and man. ரெண்டு வித கவனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று கவனன்ட் வித் காட், இன்னொன்று கவனன்ட் வித் மேன். ரெண்டு. இப்போ கல்யாணம்ன்றது அது உடன்படிக்கை பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு ஹியூமன் பீயிங். அதே ஞானஸ்நானன்றது உடன்படிக்கை தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உடன்படிக்கை. உடன்படிக்கைகளை மீறுறது. when we take water baptism, we come under God's control. When we get married, we are responsible for each other. யோசனை பண்ணுங்க. இந்த காலத்தில் ரியலாக இது ரொம்ப உடன்படிக்கை மீறுறது நிறைய போயிடுச்சு. புருஷனுக்கு விரோதமாக பொண்டாட்டி சின்ல ஈடுபடுறது, பொண்டாட்டிக்கு விரோதமாக புருஷன் சின்ல ஈடுபடுறது, ஆல் ஆர் ஈக்குவல். புருஷன் பண்ண தப்பு இல்லை அப்படிலாம் கிடையாது. sin is a sin. God will judge every sin. சரி. சுபாவ அன்பில்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள் ஜென்ரல். இப்போ சொல்லிச்சு இந்த பிள்ளை சொன்னது மாதிரி தான், மைல் எக்ஸாம்பிள் தான். சுபாவ அன்பு தேவன் நம்மளுக்குள்ள எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு இயற்கையில் ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா நம்ம அதோட ஒன்றி போவோம். பட் நேச்சுரலாக when we are disturbed இந்த இதில் கூட நம்ம மென்டலி we were struggled பாருங்களேன். நேச்சரோட ஒன்றா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒரு மலை கிட்ட போய் உட்காந்துருங்க, தண்ணி கிட்ட போய் உட்காருங்க, பீச்சை போய் கிட்ட உட்காருங்க, அங்கே போய் உட்காருங்க, யூ வில் காம் டவுன். ஏன்னா அவைகளெல்லாம் ஏன் தேவன் படைச்சி வச்சிருக்காரு? நம்ம காம் பண்ணுறதுக்கு. நேச்சரோட ஒன்றா ட்ராவல் பண்ணுங்க. இங்கே என்ன பட்டிருக்கு? இணங்க சுவாப அன்பு. இந்த சுவாபம், இந்த மனுஷ சுவாபத்துக்குரிய அன்பு தன்னால வரணும். சுவாப அன்பு இல்லாதவருமாய் இணங்காதவர்களுமாய். எஸ், when we are sinning, நம்மகிட்ட தப்பு இருக்குன்னு உணர்ந்துட்டு அதை இணங்கணும். எஸ், ஐ டிட் commit something wrong, accepting a faults. Then God can interfere and cancel the things. இதை விட்டுட்டு நம்ம நோ, ஐ நெவர் டிட் எனிதிங் ராங், இந்த மாதிரி பேச 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 then it multiplies. இது இந்த பாவம் இந்த பாவத்தை பிடிச்சிக்கும், செயின் மாதிரி ஒன்று பிடிச்சிக்கும். ஸோ இணங்காதவருமாய் இரக்கம் இல்லாதவருமாய். இரக்கம் அகெயின் இந்த ஏரியாக்குள்ளே தான் சுற்றி வரும். அட்லீஸ்ட் இஃப் யூ see a wild animal struggling, go and tell that forest officer, அங்கே ஒரு அனிமல் கஷ்டப்பட்டு இருக்கு. இட்ஸ் a natural human tendency to inform. unnatural human tendency எப்படி தெரியுமா? அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி தீர்மானிச்சிருக்காருன்னா, God has been laid out in the law. இப்படிப்பட்டவை செய்கிறவர்கள், எல்லா சின்ஸையும் செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர், மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல். பார்த்தீங்களா, நீதியான தீர்ப்பை அவர்கள் தேவன் செய்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அது தாங்களே செய்யறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் தான் தேவனுக்கும் நமக்கும் விரோதமாக பகையை உண்டாக்கி அவருக்கும் நம்மளுக்கும்
விரோதமாக கொண்டாந்து இது இருக்குது. ஏன் இதெல்லாம் முதல்ல ஸ்டார்டிங்கில் வருதுன்னு சொன்னாலே நம்ம தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை. ஹூ இஸ் காட்? நம்ம எல்லாத்தையும் காட்னு சொல்லிடுவோம். தட் இஸ் த ப்ராப்ளம். God only person to be worshipped, only one person to be worshipped. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நிற்கிற நடுவில் நிற்கிற ஒரே ஒரு மனுஷகுமாரன் ஒருவரே, இயேசு. இது தெரியாம நம்ம இறங்கும் போது அவன் ஒரு காடு, இவன் ஒரு காடு. ஸோ இது மாதிரி இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் வருது. தேவ ஜனமே யோசனை பண்ணுங்க. நீங்களும் இந்த this has to be expounded in a very big way. இது ஒரு ஷார்ட் மெசேஜில் கொடுக்கறது இல்லை. ஸோ இது பண்ணும்போது நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆகவே தேவ ஜனமே யோசனை பண்ணுங்க, இனிமே நான் எப்படி வாழணும், தேவனுக்கு பயந்து தேவனை அறியணும். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் நோ அபவுட் த லார்ட் காட். I want to know more about him. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. இது கற்றுக்கொண்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக God will be with us and we will be God-like. ஸோ இதை யோசனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் குறித்து வாசித்தோம். எங்களை சுற்றி தான் நிற்கிறது. இந்த பாவத்தை எல்லாம் ஒழித்து விட்டு, பாரமான எல்லாத்தையும் உடைத்து விட்டு, நாங்கள் எங்களை நடத்துகிறவரும் எங்களோடு இருக்கிறவருமாகிய இயேசுவை பின்பற்றி அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பிடித்து கொண்டு அவரை போல வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களுக்கு இயேசு போதும், இயேசு வேண்டும். இது மாதிரி எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நினைத்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு இயேசு, நீங்கள் இயேசுவானவர் போய் அவருடைய சந்திங்கப்பா. எத்தனையோ பேருக்கு நீங்கள் தேவை. ஆசீர்வதிங்க. அவர் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. They may be Christians, but they may not know you personally. Let them come to know about you personally. Thank you, Father. In Jesus' name I pray. Amen. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.